அன்பு உறவுகளுக்கு என் திருத்துதர் வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஆர்ஜே ஜோசி. அன்பு உறவுகளே, எல்லாரும் நலமா? நம்ம இப்போ ஒரு அருமையான சூழலில் உட்காந்து நமக்கான இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கோம். நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் தான் செயின்ட் செபாஸ்டியன்ஸ் சர்ச், அந்த இடத்துல தான் இருந்து இப்போ இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டுருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த அட்மாஸ்ஃபியர். சரிங்க, இப்போது ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு சின்ன பாதை வழியாக 2 பூனைக்குட்டிங்க நடந்து போயிட்டுருக்கு. அதாவது ஆப்போசிட்லேருந்து அந்த கடைசியிலேருந்து ஒரு பூனை இந்த பக்கம் வருது, இந்த கடைசியிலேருந்து ஒரு பூனை அந்த பக்கம் போகுது. இப்படி அதுக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்த உடனே 2 கிராஸ் ஆகணும். ஆனால் சின்ன பாதையாக இருந்தாலும் பூனைகளுக்கு அது பெருசு தான். ஆனால் இந்த பூனைகள் 2மே பக்கம் பக்கம் வந்த உடனே நீ பின்னாடி போன்னு 2ம் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு, என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படின்னு யோசிக்க தோணுது இல்லையா? ஆமாங்க, அவ்வளோ இடம் இருக்குது. விட்டு கொடுத்து போகாமல் அதுக்கு 2ம் என்ன பண்ணுதுன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு சண்டை போடுது. நீ பின்னாடி போகணும், நீ உருன்னு. இதை மதில் மேலே உட்காந்துட்டு இருந்த இன்னொரு கிழட்டு பூனை அது பார்க்குது. என்னடா இதுக்கு 2 இப்படி சண்டை போட்டிருக்கு, இவ்வளோ இடம் இருக்கே, மாற்றி போயிருக்கலாமே, ஏன் போகாமல் இப்படியே உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழட்டு பூனை நினைக்கிது. அப்புறம் அது அங்கேருந்து மதில் மேலேருந்து கூப்பிட்டு சத்தம் வேற போடுது. அறிவெளிகளே, இங்கே பாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் அவ்வளோ இடம் இருக்குது, 2 பேரும் நகர்ந்து போக வேண்டியது தானே, ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு 2 பேரும் நீ போன்னு நிற்கிறீங்களே, நகர்ந்து போக வேண்டியது தானே. நாங்கள் அப்படியெல்லாம் போக முடியாது, அவள் பின்னாடி போனாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பூனை சொல்லுது. இன்னொரு பூனை சொல்லுது, அவன் பின்னாடி போனாதான் நான் போவேன், நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2மே சண்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல பெரிய ரகலையே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 2ம் ஒன்றோட ஒன்று அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்து அந்த கிழட்டு பூனை சிரிச்சுக்கிச்சான். இவ்வளோ இடம் இருக்கே, விட்டு கொடுத்து போயிருந்தா 2 பேத்துக்கும் காயம் படாமல் போயிருக்குமே. இப்போ பாரு, சண்டை போட்டு 2க்கும் ரத்த காயத்தோட மனசு நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு ஓடுதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிழட்டு பூனை நினச்சிச்சான். பார்த்தீங்களா, பூனைகள் சண்டை போட்டுக்கிட்டதில் விட்டு கொடுக்காம ஒன்றோட ஒன்று சண்டை போட்டு தன்னுடைய உடம்பையே காயப்படுத்திக்கிட்டு அதுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு. இதே தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பங்கள்லேயும் குடும்ப உறவுகள்லேயும் இதே தான் நடந்துட்டுருக்குங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம குடும்பத்தில் ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்ல. ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நான் நினைக்கிறது தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த உணர்வில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். எப்படி அந்த பூனைக்கு பக்கத்தில் அவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம விலைக்கு போனால் நம்ம சேஃபாக போகலான்னு யோசிக்கலையோ, அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நமக்கு விட்டு கொடுத்து போகிறதுக்கு. ஆனால் எனக்கு போகிற பழக்கமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டு கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு நம்மளுடைய நிம்மதியை இழந்து சந்தோஷங்களை இழந்து நம்ம குடும்பத்தோட சந்தோஷங்களை இழக்க வச்சு அப்படியே வாழ்க்கையில் ஒரு போராட்டமாகவே நம்ம வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்கோம். இதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். யோசனை பண்ணி பாருங்களேன், நம்ம குடும்ப உறவுகள் கூட நாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியெல்லாம் பழகிறோம், எந்தெந்த விஷயத்தில் நமக்கு விட்டு கொடுக்க வாய்ப்புகள் இருந்தோம் நாம் விட்டு கொடுக்காம அனுசரித்து போகாமல் போராடிக்கிட்டு நாம் பிடிச்ச முயலுக்கே 3 காலுன்னு இழுத்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க. நம்ம குடும்பங்களில் சந்தோஷமும் நிம்மதியும் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணுங்க. அந்த பழக்கத்தை நம்ம பழக ஆரம்பிப்போமா? இது வரைக்கும் நம்ம அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, இனியாவதும் கொஞ்சம் யோசிப்போமா? நான் உங்ககிட்ட யோசிப்போமான்னு சொல்கிற அதே நேரத்தில் நானும் யோசிக்கணும்னு நினைப்பேன். கண்டிப்பாக நானும் யோசிப்பேங்க. எந்தெந்த இடங்களில் நான் விட்டு கொடுக்காம போய் எதையெல்லாம் இழந்திருக்கேன், திரும்ப இனி நம்ம விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு,
அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நான் யோசிக்கிறேங்க, நீங்களும் யோசிப்பீங்களா? இது நம்ம குடும்பத்தில், இதே மாதிரி வெளியவும் அப்படிதாங்க. எவ்வளவோ விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்காம அனுசரித்து போகாமல் நம்மளுடைய நாம தான் பெருசுன்ற உணர்வோடு நாம் எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்துல நிறைய நேரங்களில் நமக்கு அவமானங்களும் நம்ம பேர் கெட்டு போகிற மாதிரியும் நமக்கு தேவையில்லாத மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. இதை நம்ம மாற்றணுன்னா நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். கடவுள் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு உலகத்தை கொடுத்துருக்காரு பாருங்களேன். இந்த சீனரியெல்லாம் எவ்வளவு அழகாக இருக்குது. கோயிலை சுற்றி இவ்வளோ மரங்கள், இந்த அட்மாஸ்பியரே பார்க்கும்போது இங்கே உட்காந்து எவ்வளோ அருமையாக இருக்குது. இவ்வளோ அழகான உலகம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்கும்போது இதை அனுபவிக்கிறத ரசிக்கிறத விட்டுட்டு நாம் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பிரச்சிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை இந்த வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாங்க, ரசிப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிவைன் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் திருத்துதர் தொலைக்காட்சி மற்றும் இணைய வானொலியின் ஞான வானொலி நிகழ்ச்சியில் உங்களுடன் உங்கள் ஜோசி. சரிங்க, மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஒரு பாட்டு கேட்போமா?